மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே லாங் டேர்ம் தானா? குட்டி நாளுக்கு போட முடியுமா? அதாவது 1 வாரம், 2 நாள், 3 நாள், அதாவது 1 வாரம் 2 நாள்னா நீங்க போட்டு இப்பவே எடுத்துருவீங்க. ஆனா மாசம் வாரம் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுக்க முடியுமா? ஒரு பிசினஸ் ஓனரா இருப்பீங்க, இல்லைன்னா பேங்க்ல ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வச்சிருக்கவங்க ஒரு 50,000 ரூபாய் எப்போனா போட்டு எடுக்கிற மாதிரி வச்சிருந்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து மணி மார்க்கெட் இல்ல லிக்விட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி பாத்தீங்கன்னா 50,000 rupees ஒரு கிட்டத்தட்ட 45-47 கம்பெனி இருக்காங்க. எல்லாமே வந்து லிக்விட் ஃபண்டு அப்புறமா மணி மார்க்கெட் ஃபண்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு 5 ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னா குயிக்கா 50,000 ரூபாய் வந்து 2 மினிட்ஸ்ல உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். சில ஃபண்ட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பிரச்சனையே இல்லை, நீங்க எப்போனா போடலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணணும், இல்லை இஎம்ஐ பே பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க, ஃபண்ட் எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. டக்குன்னு 2 மினிட்ஸ்ல உங்க பணத்தை உள்ள கொண்டு வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த லிக்விட் ஃபண்ட் இன்னொன்று, நீங்க எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆக போகுது. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா வச்சிருந்தா உங்களுக்கு லாபம், இல்லை எப்போனா போடலாம், எப்போனா எடுக்கலாம். இன்ஸ்டா ரெடம்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை ஆன்லைன்ல யூஸ் பண்ணிக்கோங்க, டக்குன்னு உங்க பணம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மணி மார்க்கெட் ஒரு லிக்விட் ஃபண்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 2.5% தான் கிடைக்கும். சில பேர் சும்மாவே 2 லட்சம் 3 லட்சம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருப்பீங்க, அதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம எஃப்டியை சும்மா அங்க வைக்கிறதுக்கு பதில் இங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7%, 6-7% வந்து நல்லாவே கிடைக்கும். கிட்டத்தட்ட எஃப்டிக்கு ஆல்டர்னேட்டிவ், சேம் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், டாக்ஸேஷன் வைஸ் பெட்டரு. அதுவும் இல்லாம நீங்க எப்போனா எடுக்கலாம், எப்போனா போடலாம். இந்த மாதிரி மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இந்த லிக்விட் ஃபண்ட் ஆர் மணி மார்க்கெட் ஃபண்ட்ல உண்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். இது வந்து எஃப்டி போடுறவங்களுக்காக மட்டுமே. இன்னொன்று, எஃப்டி போடும்போது உங்க இன்கம் டேக்ஸ் லாக் பேஸ் பண்ணி உங்களுக்கு டாக்ஸேஷன் இருக்கும். ஆர்பிட்ரேஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். 10% இருந்தது, இப்போ 12.5% ஏற்றிட்டாங்க. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா 7% மேல 7-7.5% கிடைக்கும். இது வாலடைல், ஏன்னா கேஷ் செக்மெண்ட்ல பை பண்ணி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல விற்பாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி செக்மெண்ட்ல விற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் வந்து ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு 50,000 1 லட்சம் போடுறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அதுவுமே ஈக்விட்டி ட்ரீட்மெண்ட்னும் போது பாத்தீங்கன்னா அந்த 1.25 lakhs வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன். நீங்க 1 லட்சம் ரூபாய் போட்டு உங்களுக்கு மிஞ்சி போனா 7,000-8,000 டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ். நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் எஃப்டியா வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அது இங்க கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-40,000 வருஷம் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சு பாருங்க. இது ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். மூணாவது ஆப்ஷன் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். இது வந்து பியோர் டெட் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்லேயே போட மாட்டாங்க. இது வந்து உங்க வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும், இந்த மாதிரி ஏதாவது இயர்லி ரெக்குவயர்மெண்ட் இருக்கா, மாசம் ஒரு எஸ்ஐபி அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ல போடலாம். இன்னொன்று எமர்ஜென்சி ஃபண்ட். நிறைய பேருக்கு வந்து 8 to 10 monthsக்கான ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸை எமர்ஜென்சி ஃபண்டா சேர்த்து வச்சுக்கோங்கன்னு நான் எல்லாருக்கும் சொல்றது உண்டு. இதுதான் காமன் பர்சனல் ஃபைனான்ஸ் தம் ரூலும். அந்த பணத்தை அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பணம் சேஃப். 5 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா 5 லட்சம் இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஏதாவது அர்ஜென்ட் அப்படின்னா ஒரு 50,000 1 லட்சம் எடுத்துக்கலாம், மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் மெயின்டெனன்ஸ்க்காகவும் உங்க இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் பே பண்றது, இன்சூரன்ஸ் பே பண்றதுக்காகவும் இந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் கேட்டகரியை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நாலாவது முக்கியமான பாயிண்ட் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். அதாவது ஈக்விட்டி மட்டும் போடுறோமே அப்படின்னு கவலைப்படாம, மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ப்ராடக்ட் நிறைய பேர் கவலைப்படுவாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஈக்விட்டின்னு இருக்கு, டெட்டுன்னு இருக்கு, அதை தாண்டி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் எல்லாம் சேர்ந்த மாதிரி போடுறது இருக்கு, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், ஈக்விட்டி டெப்ட் இருக்கு, மல்டி அசெட் இப்போ பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு, ஆர்இஐடி, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சர்ல அதுவுமே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா அசெட் கிளாஸ்லையும் சேர்ந்த மாதிரி போடுறோம். ஸோ நம்ம ஒரு அசெட் கிளாஸ் தான் மெயின்டைன் பண்றோம், ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு பயப்பட வேணாம். இந்த மாதிரி ஃபண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் டைவர்சிஃபை ஆயிடுது, உங்க பணம் சேஃபாகவும் இருக்கும், தைரியமாகவும் நீங்க போடலாம். அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா மல்டி அசெட் அலோகேட்டர் ஃபண்ட். அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்றோம். இது HDFCல இருக்கு, ஐசிஐசிஐல இருக்கு, எல்லா அசெட் கிளாஸ்லயும் இருக்கு. இதோட மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மல்டி அசெட் அலோகேட்டர் ஃபண்ட். அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கேட்டகரின்னும் போது ஐசிஐசிஓ HDFCO அதுக்குள்ள அவங்க வச்சிருக்க கோல்டு, மற்ற ஈக்விட்டி அசெட் கிளாஸ், இந்த மாதிரி எல்லா அசெட் கிளாஸ்லையும் பிரிச்சு பணத்தை போடுவாங்க. பெரிய அட்வான்டேஜ் டாக்ஸேஷன் தான். 2 years கழிச்சு எடுத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அகெயின் எஃப்டியில் வச்சிருக்கவங்களுக்கு இதுவும் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் மாதிரி இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஆர்பிட்ரேஜ் 7-8% மேல கிடைக்காது. ஆனா 2 years இந்த 50,000 1 லட்சம் எடுக்க மாட்டேன், கம்பெனி அக்கௌண்ட்ல இந்த பணம் சும்மா இருக்கு, இதை எடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க இந்த மல்டி அசெட் அலோகேட்டர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா
கண்டிப்பாக 12.5%, அதுவுமே வந்து 1.25 லேக்ஸ் வரைக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டிங்கன்னா 1 லட்சம் மட்டும் நீங்கள் டாக்ஸ் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு நீங்கள் ஜாலியாக செலவு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபண்டுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு சில நாட்கள்ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் போடக்கூடிய ஃபண்ட்ஸு, டாக்ஸேஷன் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.